ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டில் எப்படி வாத்துக்கறி மட்டன் நுரையீரல் வச்சு பிரட்டல் செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் மட்டனும் வாத்துக்கறியும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூளாக போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வாத்துக்கறி மட்டனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூக்கல்ல வேக வச்ச தண்ணி இருக்குது, நாங்கள் கருப்பு கடல வேக வச்ச தண்ணி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். ஒரு கப் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மட்டனும் வாத்துக்கறியும் சூப்பராகவே வந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி வெங்காயம் தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கோம் மீடியம் சைஸில். அதை இதில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வியூவர்ஸ். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 1 சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம வேக வச்ச சூப்பு தண்ணி இருக்குது, மட்டன் வேக வச்சது, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வேக வச்ச கறியையும் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனை நல்லா இதில் சேர்த்துட்டு வாத்துக்கறியும் இதிலே தான் இருக்குது, நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இறக்கிடலாம் வியூவர்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.